கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனா இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. 2002 வரைக்கும் நான் கொஞ்சம் இசை வாசிக்கிறது, அங்கங்க போய் இசை வாசித்தேன். பாருங்க, 2002ல வெள்ள கோயில் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் வெள்ள கோயில் என்ற ஒரு பகுதியில ஒரு கூட்டம் நடக்குது. அங்க நான் மியூசிக் வாசிக்கணும். ஒரு ஹோட்டல்ல நான் தங்கி இருக்கேன். ஒரு 3 மாதமா, அந்த 2002ல ஒரு 3 மாதமா எனக்கு பயம், திகில், வேதனை. வீட்டுல எழுத்தாப்புல இருக்க நாய்கள்லாம் தூங்கும், எபிரேசர் பால் தூக்கம் வராது. பாருங்க, எனக்குள்ள போராட்டம், திகில், பயம், மரண பயம். ஏன்னா பாவம், அசுத்தம், அக்கிரமே உள்ளத்துல இருந்துச்சு. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் கிறிஸ்தவனா மாறிட முடியாது. இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளும் போதுதான், இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லும் போதுதான் இயேசுவின் பிள்ளையா மாறுறான். அது போலதான் நான் தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும். டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன், டாக்டர் எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், என்னால தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்ல. டாக்டர் எல்லா செக்கப்பையும் எடுத்தார், எல்லா செக்கப், பிளட் செக் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாரு, nothing is in your body, everything is in your mind, go and get treated in a psychiatric hospital சொல்லிட்டாரு. எதுவுமே இல்லப்பா உனக்கு, உன் பிரச்சனை எல்லாம் உன் மைண்ட்ல தான், போய் பாகாயத்தில் போய் மருந்தெடு. பாருங்க, யோசித்து பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் இருந்தேன். நல்ல வேளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கால் வைக்கல. அதற்கு முன்பாகவே அந்த 2002 அந்த வெள்ள கோயில் என்ற அந்த பகுதியில் ஒரு ஹோட்டலில் முதல்ல முழங்கால் போறேன். எத்தனையோ முறை முழங்கால் போட்டிருக்கேன், ஆனா கடமைக்காய் போட்டேன். அன்றைக்கு தான் முழங்கால் போட்டு, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொன்னேன். ஒரு வினாடியிலே என் பாவத்தை மன்னித்தா, எனக்குள்ள இயேசு வந்தா, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் என்னை ஆட்கொண்டது. அன்னைக்கு பெற்ற ரட்சிப்பு இன்றைக்கு இருக்கேன் ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கிறது. நான் ருசி பார்த்திருக்கிறேன் பிரதர். கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பார்க்கல, ருசி பார்த்திருக்கிறேன். வந்துவிடு இயேசுவிடம், தந்துவிடு உன் வாழ்க்கையை. வந்துவிடு இயேசுவிடம், தந்துவிடு உன் வாழ்க்கையை.